சிறக்குது உலர்காலை புதுவாசம் புவி எங்கும் பரவுது. இப்பொழுது முறையாக நிகழ்ச்சி தொடங்குகின்றது. வாழ்வில் இலக்கிய பொழிலின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தமிழ் வணக்கம், பொழில் வணக்கம் மற்றும் சிறுவர்கள் உரை, சிறப்புரை என பல அங்கங்கள் உள்ளன. இன்று புதிதாக நம்மோடு பல பேர் அறிஞர்கள் இணைய வழியாக இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நம்முடைய நிகழ்ச்சியில் வருக வருக என்று இணைத்துக் கொள்கின்றோம். குறிப்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சிறப்புரை ஆற்றுகின்ற நம்முடைய முனைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள் மூப்பா என்று அன்பாகவும் பெருமையுடன் அழைக்கக்கூடிய மூப்பா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். மேலும் இங்கு சிங்கப்பூரில் கவிமாலையின் துணைத் தலைவராக இருக்கின்ற திருமாறன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். மிகவும் பெருமையாக இருக்கின்றது. தாங்கள் இதுவரை பொறுமை காத்து இருந்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் வணக்க பாடலை நாம் இப்போது ஒளிபரப்பு செய்கின்றோம். தொடர்ந்து பொழில் வாழ்த்து பாடல், சிறுவர்கள் அங்கம் என தொடர்ந்து நிகழ்ச்சி படைக்க உள்ளோம். இப்பொழுது தமிழ் வணக்க பாடல். மொழி
பூத்திங்கு சிறக்குது உலர்காலை புதுவாசம் புவியெங்கும் பரவுது. பொழில் ஒன்று பூத்திங்கு சிறக்குது உலர்காலை புதுவாசம் புவியெங்கும் பரவுது. சங்கத்தமிழ் சாரெடுத்து சாதிக்க துடிக்குது சந்தனமாய் நாள்தோறும் மனம் கமழ வைக்குது. பொழில் ஒன்று பூத்திங்கு சிறக்குது புலர்காலை புதுவாசம் புவியெங்கும் பரவுது. சிங்கப்பூரில் சீர்பெற்று சிறப்பாக இயங்குது சிந்தையிலே தமிழ் பண்பை சீராக கொடுக்குது. முந்தை வாழ் தமிழ் மரபை முனைப்போடு சேர்க்குது முத்தமிழின் சுவை காண முழு மூச்சாய் இயங்குது. பொழில் ஒன்று பூத்திங்கு சிறக்குது புலர்காலை புதுவாசம் புவியெங்கும் பரவுது. இளையோர்க்கும் பெரியோர்க்கும் இணைகின்ற பாலமாய் இல்லறத்தின் வழிகாட்டும் இலக்கியத்தை ஊட்டுது. வேரோடும் விழுதோடும் விரிகின்ற ஆள் போல் விந்தைகள் தமிழ் பாலை விதவிதமாய் ஊட்டுது. பொழில் ஒன்று பூத்திங்கு சிறக்குது புலர்காலை புதுவாசம் புவியெங்கும் பரவுது. பொழில் ஒன்று பூத்திங்கு சிறக்குது புலர்காலை புதுவாசம் புவியெங்கும் பரவுது. சிறுவர்கள் அங்கத்துக்குள் நுழைகின்றோம். இன்று பல சிறுவர்கள் தாயகத்துக்கு சென்றிருப்பதனால் இப்பொழுது பல மாணவர்களை இங்கு காண முடியவில்லை. இருந்தாலும் முதல் படைப்பை படைக்க அமர் ஆயிரா அவர்கள் தமிழின் பெருமை என்ற தலைப்பில் தம்முடைய தமிழ் பேச்சை தமிழ் உரையை நமக்காக வழங்க வருகின்றார். அவரை அன்போடு அழைப்போம். தமிழ் மொழியின் பெருமை. யாதும் ஊராகி செழித்த மொழி, நன்றும் தீதும் விளக்கிய மொழி, வந்தாரை எல்லாம் வாழ வைத்த மொழியாம் எனது அன்னை தமிழ் மொழியை வணங்கி அனைவருக்கும் அமராயராவின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகத்தியன் தொட்டியிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி இன்றும் கன்னி தமிழாய் செந்தமிழை வாழ்ந்து வரும் மொழி எம் தாய்மொழி அன்னை தமிழ் மொழி. உலகில் உள்ள மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்தது தமிழ் மொழி. அமிழ்தினும் இனிய மொழியாக நம் தமிழ் மொழி விளங்குகிறது. தமிழ் தமிழ் என சொல்லி பாருங்கள், அது உங்கள் காதில் அமிழ்து அமிழ்தென தேனாய் பாய்வதை உணர்வீர்கள். அதனால்தான் பாரதியார் செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என பாடியுள்ளார். மேலும் யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என போற்றி புகழ்கிறார். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என பாரதிதாசனாரும் தமிழின் பெருமையை புகழ்கிறார். இயல் இசை நாடகம் என்னும் மூன்றும் சேர்ந்ததான் முத்தமிழ். எழுத்து நடை வாயிலாக வெளிப்படுவது இயல், பாடல்கள் மூலம் வெளிப்படுவது இசை, அங்கு அசைவுகளுடன் வெளிப்படுவது நாடகம். கணியன் பூங்குன்றனார் எழுதிய யாதும் ஊரை யாவரும் கேளீர் என புறநானூற்று பாடல் வரிகள் ஐக்கிய நாடுகள் அவையில் இன்றும் தமிழின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. இந்திய அரசு தமிழ் மொழியை பிற மொழி துணையின்றி தனித்து இயங்கும் செம்மொழி என அறிவித்துள்ளது.
தமிழ் மொழிக்கு வளம் சேர்ப்பதாக உள்ளது. தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிழடா இன்னும் பாடல் வரிகள் தமிழர்களின் பெருமையை கூறுகின்றன. தமிழர்களின் எழுத்து, சொல், உணர்வு, ஒழுக்கம், வாழ்வு, பண்பாடு ஆகியவற்றை தொல்காப்பியம் எடுத்து கூறுகிறது. உலக புதுமறை என அழைக்கப்படும் திருக்குறளில் தமிழர்களின் வாழ்வியல் நெறிகள் காணப்படுகின்றன. திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் ஜீவ் போப். இவர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இவர் தமிழ் மாணவன் என்று உலகோர் அறிய சொன்னார். நம் தமிழ் மொழி 2000 வருடங்களுக்கு மேல் பேச்சிலும் எழுத்திலும் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இத்தகைய பெருமையை கொண்ட நம் தமிழ் மொழியை போற்றி பேணி பாதுகாப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி நன்றி. ஒரு சிறப்பான ஒரு உரை. அதாவது அவர் கூறியதெல்லாம் தமிழுக்கு பெருமை, தமிழுக்கு பெருமை. தமிழை போற்றுகின்ற அமர் ஐரா நம்மோடு இருப்பது நமக்கு பெருமை. வாழ்வில் இலக்கிய பொருளுக்கு பெருமை. சிறப்பு. அதாவது இன்று தொடக்கம் முதலே ஏதோ தொழில்நுட்ப கோளாறுகள் நமக்கு பல்வேறு இன்னல்கள் இருந்தும் தொடர்கின்றோம் நம்முடைய தமிழ் பணியை. அதாவது 80 என்பதற்கு ஒரு சிறப்பு உண்டு. எப்படி வருடக்கணக்கில் கூறும்போது பல்வேறு ஆண்டுகளை குறிப்பிட்டு பொன் விழா, வைர விழா, முத்து விழா கொண்டாடுகிறார்களோ, அப்படி நமக்கு ஒவ்வொரு மாதம் கடக்கும் பொழுதும் அதன் நினைவாகவே வருடங்கள் கடந்துவிடும் என்ற எண்ணிக்கையில், இந்த நம்பிக்கையில் இந்த மாதாந்திர எண்ணிக்கையும் நமக்கு சிறப்பை தருகின்றது. இந்த 80வது மாதாந்திர நிகழ்ச்சியில் இன்று இங்கு அரங்கில் கூடியிருக்கும் சிலர் இருந்தாலும் இணையம் வழியாகவும் இதை இணையத்தில் துல்லியமாக கூடிய மட்டும் அதிகபட்ச ஒளி அமைப்போடு நான் கொண்டு சொல்வேன் என்பதில் என்னுடைய உற்ற நண்பரும் என்னோடு தொடர்ந்து பணிபுரியும் நண்பர் பாலாஜி அவர்கள் என்னோடு இணைந்திருக்கின்றார். அவருடைய பணி மிகவும் மகத்தானது. இந்த தொடர் அங்கத்தில் அவரும் இனி தொடர்ந்து வருவார் என்பதை கூறிக்கொண்டு சிறுவர் அங்கத்தில் சிறுமி ஆராதனா அவர்கள் நன்னறி கதை ஒன்றை வழங்க வருகின்றார். அவரை பலத்த ஒளியோடு நம்மை வரவேற்போம். வணக்கம், என் பேர் ஆராதனா. நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அது பேர் புத்திசாலி காகம். ஒரு நாள் அது ஒரு கோடை காலம். அங்கே ஒரு காலம் பறந்து வந்துச்சு. அது தாகம் வெட்டுச்சு. அது தூரத்தை பார்த்துச்சு. அங்கே ஒரு பானை இருந்துச்சு. அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அதுக்கு எட்டலை. அதனால அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கு ஒரு அது குட்டி குட்டி கல்லை ஒன்றா போட்டுச்சு. அது தண்ணி மேலே அது சனதாமல் குடித்து பறந்து போயிட்டு. நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. அதாவது எப்படி சிறுமியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கதையை சுருக்கமாக தெளிவாக தம்முடைய மழலை மொழியில் அழகாக கூறி நம்மை வியப்பில் ஆழ்த்தினார். இவர்கள் சமீபத்தில் தான் வாழ்வியல் இலக்கிய பொருளுக்கு பங்கெடுக்க ஆரம்பித்தார்கள். காரணம், அவருடைய அண்ணன் இந்த ஆண்டு வாழ்வியல் இலக்கிய பொருள் நடத்திய தமிழ் மொழியை ஒட்டி வாழ்வியல் இலக்கிய போட்டியில் நடத்திய இலக்கிய போட்டியில் பங்கெடுத்து அதில் பரிசு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய சான்றிதழும் அவருக்கான பரிசு கோப்பையும் இங்கு காத்திருக்கின்றது. நிச்சயம் அவர்களுக்கு வழங்குவோம் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இரு சிறுவர்களை தொடர்ந்து நேரடியாக நம்முடைய சிறப்புரையை கேட்க இருக்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் நிகழ்ச்சி தொடக்கம் 6 மணி என்பதும் இந்திய நேரம் 3:30 மணிக்கு தயாராகி நம்மோடு பயணித்திருக்கின்றார். மேலும் அவரை காக்க வைப்பது சரியாகாது என்பதனால் நேரடியாகவே சிறப்புரைக்கு அவருடைய சிறப்புரையை கேட்ட அனைவரையும் கேட்டு மகிழ்வோம் என்று கூறிக்கொண்டு அவர் முனைவர் துர்காதேவி அவர்களுடைய முன்னெடுப்பில் அங்கு சவிதா கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறையில் இணை பேராசிரியராக பணிபுரிகிறார். அவர் முனைவர் ரேவதி அவர்களை அவருடைய சிறப்புரையை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். இணைய வழி இணைந்து தம்முடைய சிறப்புரையை வழங்குவார் என்பதை கூறிக்கொண்டு அவரை இணைய மேடையை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். புறநானூற்றில் ஔவையார் பாடல் ஒன்று பார்க்கலாம்.
அதியமானிடம் வந்து அவர் பரிசில் வாங்க செல்லும் போது அவரது உணர்வு எவ்வாறு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காரு. பரிசில் வாங்கும்போது அவன் அந்த அதியமான் மன்னனுக்காக அவர் காத்திருக்கின்றார். காத்திருக்கும் போது தன்னுடைய நெஞ்சுக்கு அவர் வந்து சொல்லுகிறார். அந்த அதியமான் மன்னனிடம் நீங்க எப்ப போனாலும், ஒரு நாள் போனாலும், 2 நாள் போனாலும், பல நாள் போனாலும், பலரோடு நீங்கள் சென்றாலும், முதல் நாள் எப்படி விரும்பி மனசோட மும்மனதோடு அவன் வழங்கினானோ அதே போல முழு விருப்பத்துடன் அவன் வழங்குவான். நீங்கள் காத்திருக்க நேரலாம், ஆனால் அவன் பரிசில் நிச்சயமாக உங்களை வந்து அடையும் என்று கூறுகிறார். அதற்கு வந்து மிக அற்புதமான ஒரு உவமையை அவர் கூறுகிறார். என்ன அப்படின்னா, யானை தன் தந்தங்களுக்கு ஈட்டை வைத்துக் கொண்டு அந்த சோற்று கவலம், அந்த யானை தந்தத்துக்குள்ள நம்ம சோற்று கவலத்தை வச்சுட்டோம்னா அது திரும்ப வெளியே வர வாய்ப்பே, அந்த உணவு நிச்சயமாக யானைக்கு சென்று அடையும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதே போல அவனது பரிசில் நிச்சயமாக நம்மை வந்து அடையும். அவன் மீது ஐயப்பட தேவையே இல்லை. ஒரு மிகப்பெரிய மன்னனிடம் வந்து அவர் போய் கேட்கும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் எழலாம். ஐயோ! நேத்து போனோமே, இன்னைக்கு நம்ம போயிருக்கோமே, அவன் தருவானா? அவன் தரக்கூடிய பரிசில் நமக்கு கிடைக்குமா? என்பது போன்ற ஐயங்கள் எழலாம். அப்படி ஒரு ஐயம் நீங்கள் பட தேவையே இல்லை. ஏனென்றால் யானையின் அந்த தந்தங்களுக்கு இடையில் வைக்கப்பட்ட உணவு நிச்சயம் எப்படி வந்து யானைக்கு சென்று சேருமோ அதே போல அவனது பரிசில் நிச்சயமா வந்து சேரும். அப்ப வந்து ஒரு மன்னனிடம் கொண்ட ஒரு நம்பிக்கை, ஒரு உணர்வு, ஒரு அன்பை உணர்ந்த அவர் இந்த பாடலின் வாயிலாக வெளிப்படுத்தியுள்ளார். இது வந்து பரிசில் பெறும் புலவர் மன்னருக்கு இடையே உள்ள வெறும் வந்து நான் பாடல் பாடுறேன் பரிசு தர்றான் அப்படின்ற நிலையை தாண்டி அவர் உணர்ந்த ஒரு உணர்வாக இங்கே வந்து இந்த பாடல் வெளிப்படுத்துகிறது. இவரது பாடல் வந்து என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு பூரண நம்பிக்கை, எந்தவித ஐயமும் கொள்ளாமல், அவன் மீது எந்த ஐயமும் கொள்ளாமல், அவன் பரிசில் நிச்சயம் எனக்கு வந்து சேரும் என்று ஒரு ஆழமான ஒரு உணர்வுபூர்வமான நிலையை அதியமான் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று கூற வேண்டும். ஔவையார் உணர்ந்துள்ளார் என்றால் அதை உணர நம்பிக்கையை அவர் ஏற்படுத்தினார் மன்னர் என்று கூற வேண்டும். மிக அற்புதமான ஒரு உணர்வு நிலையை பாடலாக பாடல் இப்ப அதே புறநானூற்றுல இன்னொரு பாடல் என்ன அப்படின்னா, நெடுமான் அஞ்சிய வந்து அவர் என்ன கூறுகிறார் என்றால், குழந்தையின் சொல் மிக அற்புதமான பாடல். குழந்தையின் சொல் வந்து மழலை சொல் யாழிசை போல இனிமையா இருக்காது. கால நேரத்திற்கும் பொருந்தாது. அது என்ன கூறுகிறது? குழந்தையின் மொழி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி முழுதும் நமக்கு தெரியாது. இருப்பினும் தந்தை அந்த பிள்ளையின் மேல், அந்த குழந்தையின் மேல் அன்பு கொள்கிறார், அருள் பொழிகிறார். அப்ப வந்து அந்த குழந்தையின் சொல் எப்படி வேணாலும் இருக்கட்டும். மழலை சொல் வந்து இசை இனிமையாக இருக்காது. கால நேரத்திற்கும் பொருந்தாது. என்ன சொல்கிறது என்று புலப்படவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை மழலையின் அந்த மொழி வந்து தந்தையின் அருளை பெற்று விடுகிறது. அந்த பிள்ளையின் மொழி வந்து தந்தைக்கு வந்து ரொம்ப அன்பான மொழி. அது போல என்னுடைய பாடல்களும் உன் அருளை பெற்று விடுகின்றன அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்றார். என்ன அப்படின்னா வந்துட்டு தந்தை போல நீ இருக்க. அதாவது ஒரு தந்தை வந்து ஒரு பிள்ளைக்கு எப்படி வந்து அதாவது ஆங்கிலத்தில் கூறுவார்கள் கம்ஃபர்டபிள் என்று கூறுவார்கள். ஒரு மன்னனிடம் வந்து ஒரு புலவர் வந்து பொருள் வாங்க செல்லணும், பாடல் பாடி அப்படின்னா ஏதோ ஒன்று பரிசில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போய் நிக்காம ஒரு கம்ஃபர்டபிள் ஒரு பிள்ளை, ஒரு தந்தை வந்து ஒரு பிள்ளையிடம் எப்படி வந்து ஒரு அன்பை எளிதாக பெற முடியுமோ அது போல என்னுடைய பாடல்கள் உன் தந்தை போல ஒன்னு ஆக்குது. அப்படின்னா என்னன்னா நீ தந்தை போல எனக்கு அன்பு செலுத்துற அப்படின்ற மிக அற்புதமான ஒரு உணர்வு நிலையை வந்து இந்த பாடல்ல வந்து பார்க்க முடியுது. அந்த என்னுடைய பாடல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ என்னை வந்து நீ ஒரு தந்தை போல ஏற்றுக்கொள்கிற அப்படின்னு சொல்லும்போது ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையேயான அந்த உணர்வு நிலை வந்து இந்த புலவருக்கும் மன்னருக்கும் இடையே வந்து மிக அற்புதமாக வெளிப்படுத்தும் நிலையை வந்து நம்ம இங்கே காண முடிகிறது. அதே போல வந்து திருமாநாற்று படையில் ஒரு பாடலை பார்க்கலாம். நல்லிய கோடனை பாடியுள்ளார். என்ன சொல்றார் அப்படின்னா அவன் எவ்வாறு வந்து தரான் பரிசில் வாங்கும் போது திருமாநாற்று படையில வந்து நல்லிய கோடனை பாடி பரிசில் பெற போயிருக்காரு புலவர். அவன் அந்த உணவுகளையும் அவருடைய விருந்தோம்பலையும் வந்து அவர் கூறுகின்றார். பல்வேறு உணவு வகைகளை கதிகளும் தோற்றமுடைய பொற்களங்களில் ஒரு தங்க தட்டுல வச்சு பல்வேறு உணவுகளை
நான் விரும்பி உண்ண உணவை என்னோடு சேர்ந்து அவளும் வந்து உண்ணுகின்றான். எனக்கு வந்து நல்லா விருந்தோம்பல் செய்கின்றான். ஒரு மன்னன் இவ்வாறு செய்யணும்னு அவசியம் இல்ல. அப்போ உணவை வந்து அவர் பெரிதாக இங்கே பேசுகிறார். இங்கே பெரிதானது உணவு கிடையாது. பொற்களங்களில் ஒரு தங்க களத்துல நீ வந்து பல உணவுகள வச்சு இந்த நல்லியக்கோடன் வந்து எனக்கு வந்து குடுக்குறான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த உணவின் வாயிலாக அந்த மன்னனின் அன்பை வந்து அவர் உணர்கின்றார். இந்த இடத்தில் உணவோ, பொருளோ பெரிது கிடையாது. அந்த மன்னன் வந்து மனசோட தங்க தட்டுல வச்சு எனக்கு குடுத்தான் அப்படின்னா, அந்த உணவு அங்க பெரிதில்ல. அந்த உணவை வழங்கக்கூடிய மன்னனின் அன்பை வந்து அவர் வந்து மிக பெரிதாக வந்து அவர் எண்ணியுள்ளார். உணவு என்பது வந்து நம்ம உணவா பார்க்கிறோம். இன்று கூட நம்ம எங்களுடைய கல்லூரியில வந்து ஒரு பிரியாணி திருவிழா நடந்தது. அதில் கூட அவர்கள் ஒரு வாசகம் போட்டிருந்தார்கள். பிரியாணி இஸ் நாட் அ ஃபுட், இட் இஸ் ஆன் எமோஷன் என்று போட்டிருந்தார்கள். அப்போ பிரியாணி என்பது வந்து ஒரு உணவு அல்ல. அது ஒரு உணர்வு அப்படின்னு போட்டிருந்தார்கள். மிக அருமையாக இருந்தது அது. அதை வந்து எனக்கு வந்து நினைவூட்டியது. என்ன அப்படின்னா, ஒரு உணவு குடுக்குறாங்க அப்படின்னா, அது உணவை தாண்டி அவனின் அன்பு. ஒரு மன்னன் வந்து ஒரு சாதாரண புலவனுக்கு வந்து இவ்வளவு தங்கத்தட்டில் வைத்து அவனும் அருகில் அமர்ந்து உணவு ஊட்டும்போது, அவனது அன்பை வந்து உணர முடிந்து அப்படியே நெகிழ்ச்சியோடு வந்து இந்த புலவர் வந்து பாடியிருக்கிறார். அப்ப வந்துட்டு இதனுடைய அன்பு வந்து ஒரு புலவனுக்கும், மன்னனுக்கும் இடையே உள்ள அன்பை வந்து இங்கே அற்புதமாக, நுட்பமாக நாம் உணர முடிகிறது. சரி புலவரும் மன்னரும், புலவரும் பாடுறாங்க அப்படின்னா, அந்த அவர்கள் வந்து அவர்களது உயர்ந்த பண்ப நம்ம வந்து பார்த்தோம். மன்னர் வந்து அவர் வந்து நல்ல புலவர்களை வந்து வரவேற்கிறார். அவர்கள வந்து நல்லா வந்து விருந்தோம்பல் செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இந்த புலவர்கள் என்ன கேட்கிறார்கள்? ஆற்றுப்படை நூல்கள்லயும் சரி, திருமுருகாற்றுப்படையும் சரி, இந்த மாரி வந்து அவர்கள் போய் மன்னரிடம் கேட்கும்போது, அவர்களது உணர்வு, அவங்களுடைய மனம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அது அத விட பெருசா இருக்கு. இப்ப நாம பார்த்தது வந்து ஒரு மன்னனின் உயர்ந்த பண்பு. இவர்கள் உணர்ந்த உணர்வை வெளிப்படுத்தும்போது, அங்கே வந்து நாம் கண்டது வந்து ஒரு மன்னனின் உயர்ந்த பண்பை நாம் பார்த்தோம். ஆனால் அங்க கொடுப்பவர்கள் உயர்ந்த பண்பாக இருக்கிறார்கள். அதையும் தாண்டி வாங்குபவர்கள் எப்படிப்பட்ட மிக உயர்ந்த பண்பாளராக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன கேட்கிறாங்க? திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் அவர்கள் வந்து மிக அற்புதமாக கூறுகிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து ஒரு புலவர்னா பொன், பொருள் இதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க. அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, முருகன்ட்ட போய் அவர் நேரடியா வந்து கேட்கிறாரு. என்னன்னா, "வானம் தோயும் நெடியவனாக வந்து காட்சி தர வேண்டும். நீ நேரடியா வந்து எனக்கு காட்சி தரணும். உயர்ந்த நிலையில் நான் உன்னை தழுவிக்கொள்ள வேண்டும். நீ என் கூடயே இருக்கணும். நீ எனக்கு வந்து ஒரு ஆதரவு தரணும். இளமை கோலமாக ஒரு காட்சி தரணும். நல்ல ஒரு இளமை பருவத்துல இருக்கணும். நல்ல ஒரு பெரிய உயர்ந்த தோற்றத்தில் நீ எனக்கு காட்சி தரணும். அஞ்சாதே அப்படின்னு சொல்லி என்னை பாதுகாக்கணும். ஒண்ணும் பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாதே என்று சொல்லி நீ என்னை ஆற்றுப்படுத்த வேண்டும். எனக்கு ஆறுதல் கூற வேண்டும். அன்பு மொழி கலந்து பேச வேண்டும். இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து என்ன அப்படின்னா, ஒரு இறைவனிடம் அவர்கள் வேண்டுவது, இறைவனையே வந்து அவர்கள் வேண்டுகிறார்கள். இறைவனிடமோ அல்லது ஒரு உயர்ந்த தலைவனிடமோ அவர்கள் என்ன வேண்டுறாங்க அப்படின்னா வந்து, அவர்கள் அன்பை வந்து வேண்டுகிறார்கள். அவர்கள் அன்ப குடுக்குறாங்க. இவங்க வேண்டுறதும் அன்பை வேண்டுறதா தான் இருக்கு. அப்ப எதுவுமே எனக்கு வேண்டாம். நீ வேண்டும். நீ தெய்வமாக உயர்ந்த எனக்கு காட்சி தரணும். இளமை கோலமா எனக்கு காட்சி தரணும். பெரிய ஒரு உயர்ந்த நிலையில காட்சி தரணும். உன்னை நீ என்னிடம் வெளிப்படுத்த வேண்டும். பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என் கூடயே இருக்கணும். இது போதும். அன்பு மொழி கலந்து நீ என்ட்ட பேசணும். இது போதும் என்று வந்து கூறுகிறது. அப்ப கேட்பவர்களின் அன்பு எத்தகைய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறது. அவர்களது உணர்வு வந்து அன்பு வயப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு நாம இங்க பார்க்க முடியுது. இறைவனிடம் ஒரு வரிகள் எனக்கு நினைவுக்கு வந்தது. இறைவனிடம் எதையும் கேட்காமல் அந்த இறைவனையே கேட்பதுதான் பிரார்த்தனை அப்படின்னு அந்த ஒரு வரிகள் எனக்கு நினைவுக்கு வந்தது. இந்த இடத்தில் வந்து எனக்கு ஒரு ஆண்டாள் பாடல் நினைவுக்கு வருகிறது. ஆண்டாள் வந்து இறைவனிடம் ஆண்டாள் பாசுரத்துல வந்து அவர் கேட்பது 100 தடா அக்கார அடிசல் உனக்கு வந்து நான் வந்து நேர்த்திக்கடனாக செலுத்துகிறேன் அப்படின்னு வந்து ஆண்டாள் வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அவர்கள் கேட்பது இறைவனா திருமணம் பண்ணிக்கணும். அந்த பெருமாளே வந்து எனக்கு கணவனா வரணும். அவன் கூட நான் வாழணும். அது மட்டும் நடந்தா போதும் அவனுக்கு 100 தடா நான் வந்து அக்கார வடிசில் வந்து நேர்த்திக்கடன் தான் செய்றேன். அப்ப அவர் கேட்பது என்ன அப்படின்னா, எதுவுமே வேண்டாம். இறைவனே எனக்கு போதும். அதை தாண்டி எதுவும் வேண்டாம் என்று கூறுகின்ற ஆண்டாள் பாடல் வந்து எனக்கு நினைவுக்கு வந்தது. சரி, அதன் பின்னர் வந்து நற்றிணையில் ஒரு பாடல் பார்க்கலாம். நற்றிணையில் உள்ள 16வது பாடல் சிறைக்குடி ஆந்தையார் எழுதியது. அதில் வந்து ஒரு தலைவன் இதுல வந்து இப்ப அகத்துக்கு வரும்போது தலைவன் வந்து தன்னுடைய அன்பை வந்து மிக அழகாக வெளிப்படுத்துகின்றார்.
புணரின் புணராது பொருளே பொருள்வையின் பிரியின் புணராது புணர்வே. அதாவது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பொருள் பொருள் தேடிட்டு அவன் போகணும். ஆனா தலைவியை பிரிந்து செல்லணும். ஆனா பிரிய முடியல. தலைவியை பிரிஞ்சு முடியல. ஆனா போனாதான் பொருள் சம்பாதிக்க முடியும். ஆனால் அவனுக்கு வந்து ஒரு மனம் வந்து கேட்கவில்லை அவளை பிரிந்து செல்வதற்கு. அந்த ஒரு மனநிலையில் அவன் இந்த பாடலை வந்து கூறுகின்றான். நாம் தலைவியுடன் இருந்தால் பொருளை அடைய முடியாது. பொருளுக்காக அவளை பிரிந்தால் தலைவியுடன் இருக்க முடியாது. உலகத்திலேயே வந்து பெருசா மரக்காலாக கொண்டு 7 பெரும் ஆட்சி பெற்ற அளவு பெருஞ்செல்வத்தை வந்து நான் அடைவேன். போய் நான் சம்பாரிச்சேன்னா எவ்வளவு எண்ணற்ற பொருட்களை வேண்டுமானாலும் சம்பாரிக்கலாம். ஆனால் இந்த தலைவியின் கூட அவளுடைய அன்பை வந்து நான் இழக்க நேரிடும். நான் போனேன் அப்படின்னா எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் சம்பாரிக்கலாம். ஆனால் இந்த தலைவியின் அன்பை நான் இழக்க நேரிடும். அவளை விட்டு பிரிய நேரிடும். எனவே அப்படிப்பட்ட ஒரு பொருள் எனக்கு தேவையில்ல. என்னவானாலும் ஆகட்டும். போற்றுவாரிடத்து இந்த இறுதி வரி மிக அற்புதமான வரி. போற்றுவாரிடத்து வாழட்டும் அப்பொருள். பொருளை யாரு பெருசா நினைக்கிறாங்களோ அவங்க பொருள் தேட போட்டும். நான் பெருசா நினைக்கிறது என் தலைவியின் அன்பை. மிக அருமையாக வந்து தன்னுடைய உணர்வை வந்து இந்த தலைவன் வந்து வெளிப்படுத்தி இருப்பார். யார் பொருளை பெருசா நினைக்கிறாங்களோ அவங்க போய் பொருள் சம்பாதிக்கட்டும். நான் பொருளை பெருசா நினைக்கல. நான் போனேன்னா எவ்வளவோ பொருளை என்னால சம்பாதிக்க முடியும். இருப்பினும் நான் பெரிதாக எண்ணுவது என்னுடைய தலைவியின் அன்பை. அவள் அன்பை தாண்டி எனக்கு எதுவும் பெரிதல்ல அப்படின்னு சொல்லி மிக அற்புதமாக தன்னுடைய உணர்வை வந்து இந்த தலைவன் வந்து வெளிப்படுத்தி இருப்பான். அதன் பின்னர் இன்னொரு தலைவன் வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை, ஒரு காதல் பாடல், அகப்பாடல்கள்ல நிறைய எண்ணற்ற சந்தேகங்கள் எழும். திருமணம் பண்ணிக்க முடியுமா? தலைவிய பண்ணாம போயிருவோமா? இந்த மாதிரி நிறைய சிக்கல் எழும். தலைவன் திருமணம் பண்ணிக்குவான், தலைவி சந்தேகப்படுவா. இது போல எண்ணற்ற நிகழ்வுகள் இருக்கு. இருப்பினும் இதுல ஒரு தலைவனது ஆழமான ஒரு ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பு இதில் வந்து வெளிப்பட்டது. என்ன அப்படின்னா, அந்த மலையில் உள்ள வளமான காவல் உடைய சிற்றூரில் வாழும் நறுமணம் மிகுந்த கூந்தலை உடைய அந்த குறவனின் மகளின் கையில் என் நெஞ்சை பிறரால் விடுவிக்க முடியாது. அதாவது என்னுடைய நெஞ்சு அவள்கிட்ட போயிருச்சு. என்னுடைய மனம் அவள்கிட்ட இருக்கு. அவளுடன் அது பிணிக்கப்பட்டு விட்டது. இனி யாராலும் எதுவும் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் இது மாறாது என்று ஒரு உறுதித்தன்மையோடு தன்னுடைய உணர்வை வந்து மிக அழகாக ஐயத்துக்கு இடமின்றி இந்த தலைவன் வந்து கூறுகின்றான். என்ன அப்படின்னா, அந்த மலைக்குறவனின் மகளின் கைகளில் என் நெஞ்சு வந்து போயிருச்சு. பிறரால் அவங்க எல்லாம் வந்து இது பண்ணி இல்ல அந்த பையனை மறந்துரு என்று பிறரால் விடுவிக்க முயலலாம். ஆனா நிச்சயமா அது முடியாது. அது அவளுடன் பிணிக்கப்பட்டு விட்டது. இது யாராலும் மாத்த முடியாது. உறுதியான ஒரு நம்பிக்கையையும் தன்னுடைய உணர்வை வந்து மிக அழகாக வந்து இந்த தலைவன் வந்து வெளிப்படுத்துகின்றான். அதன் பின்னர் புறத்திலேயும் வந்து ஒரு மிக நுட்பமான ஒரு உணர்வு கொண்ட ஒரு பாடலை பார்க்கலாம். பெருஞ்சித்திரனார் வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து இந்த பாடலை வந்து பாடுகின்றார். மிக அற்புதமான ஒரு பாடல். என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்துல கணவன் மனைவி 2 பேரும் வந்து என்னன்னா, கணவன் மனைவிட்ட நடந்துக்கிறத சொல்லணும். அது வந்து என்னன்னா ஒரு இயல்பு நிலை. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் செய்யணும். ஏன் சொல்லாம செஞ்ச? ஒரு மிகப்பெரிய புரிதல் ஏற்பட்ட கணவன் மனைவிட்ட கூட இந்த வினா வந்து எழும். ஏன் என்ட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே? ஏன் சொல்லாம செஞ்ச? என்றெல்லாம் கேட்பார்கள். இது வந்து ஒரு எதார்த்தமான ஒரு நிலை. ஆனால் இவர் என்ன கூறுகின்றார்? மிக அருமையான ஒரு பாடல். உன்னை விரும்பி வாழ்பவர்களுக்கும், நீ விரும்பி வாழ்பவர்களுக்கும், பல சிறந்த கற்புடைய உன்னுடைய சுற்றத்தாருள் மூத்தோருக்கும், உறவினர்களின் கொடிய பசி தீர உனக்கு கடன் தந்தவர்களுக்கும், யார் யாருக்கு நீ என்ன குடுக்கணுமோ குடு. யாரென்று நினையாது. இவங்களுக்கு தான் குடுக்கணும். இவங்களுக்கு குடுக்க கூடாது. அப்படின்னு சொல்லி நீ எதுவும் நினைக்க தேவையில்ல. என்னோடும் கலந்து ஆலோசிக்காமல், என்கிட்ட நீ கேட்கணும்னு அவசியமே இல்ல. ஏங்க நான் இத குடுக்கலாமாங்க? அவங்களுக்கு அவங்க கஷ்டம்னு வந்து கேட்கறாங்க. ஏங்க நான் உங்ககிட்ட குடுக்கலாமா? அப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நாம் சிறப்பாக வாழலாம். நம்ம எதிர்காலத்துக்கு வந்து நம்ம ஒரு சில பணம் சேர்க்கணும். இத கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு கூட நீ நினைக்க வேண்டாம். எதுவுமே நினைக்காம நீ யாருக்கு குடுக்கணுமோ, யாருக்குனாலும் இந்த பொருள் எல்லாம் குடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அந்த மனைவியின் உணர்வை வந்து ஆழமாக, நுட்பமாக மதிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து பார்க்க முடிகிறது. மிக அற்புதமான இது. யார் நீ இவங்க, அவங்கன்னு சொல்லி எதுவுமே பார்க்க வேண்டாம். யாருக்கு குடுக்கணுமோ குடு. யாரென்றும் நீ நினைக்க வேணாம். என்ட்ட நீ கேட்கணும்னு அவசியமே இல்ல. நம்ம எதிர்காலத்துக்கு வந்து சேர்க்கணும்னு அவசியமே இல்ல. யாருக்கு நீ குடுக்கணும்னு நினைக்கிற கஷ்டம்னு வந்து நிக்கிறாங்கன்னா, எதுவுமே நினைக்காம நீ குடுத்துரு. உன் மனசுல என்ன தோணுதோ செய். என்ன கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்று கூறும்போது, அவன் மனைவிக்கு வந்து தரக்கூடிய மிக உயர்ந்த ஒரு மதிப்பு, அவளது உணர்வை வந்து மதிக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு தன்மையை வந்து நாம் இந்த பாடல்ல வந்து பார்க்க முடிகிறது. அதன் பின்னர் வந்து தலைவி கூற்று. இதெல்லாம் நாம் ஏற்கனவே படிச்ச பாடல் தான். மிக அருமையான பாடல். இது எல்லாம் வந்து
ஆஹ் ஒரு தலைவியின் ஒரு நுட்பமான உணர்வு. தலைவன் மீது தான் கொண்ட அந்த அன்பை வந்து அவள் வந்து வெளிப்படுத்துகிறாள். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று. இது வந்து நம்ம காலங்காலமா படித்து வரக்கூடிய பாடல். இருப்பினும் அதனுடைய ஆழமான உணர்வு வெளிப்படும் இடத்தை நான் கூற வேண்டும் என்றுதான் கட்டாயமாக இந்த பாடலை நான் தேர்வு செய்தேன். அந்த தலைவன் மீது நான் கொண்ட அன்பு நிலத்தை விட பெரியது. இந்த நிலத்தை காட்டிலும் அது பெரியது. நிலத்தை அளவிட முடியாது. இவ்வளவுதான் அவ்வளவுதான்ட்டு. ஆனா அதை விட பெரியது. வானத்தை விட உயர்ந்தது. வானத்திற்கு எல்லை கிடையாது, அளவு கிடையாது. கடலை விட அளத்திற்கு ஆழமுடையது. கடலை அளப்பதே ஒரு பெரிய செயல். அதை விட ஆழமுடையது. அப்ப என்ன கூறுகின்றாள்? அந்த தலைவன் மீது தான் கொண்ட அன்பை அவள் 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 சொற்களின் மூலம் வெளிப்படுத்த முடியவில்லை. அதாவது எந்த வரையறையும் செய்ய முடியவில்லை. அவன் மீது அவள் கொண்ட அன்பு ஒரு எல்லையற்றதாக, பறந்துபட்டதாக, அளவிட முடியாததாக இருக்கின்றது. அவனால சொல்ல முடியல. இது வந்து ஒரு சும்மா சொல்றா. ஒரு வாய் வார்த்தைக்காக அந்த தலைவி கூறுகின்றாள். சும்மா ஒரு வாய் வார்த்தைக்காக நிலத்துல விட பெருசா இருக்கலாம்னு நினைக்கிறேன். வானத்தை காட்டிலும் உயரமா இருந்தாலும் இருக்கலாம். கடலை காட்டிலும் ஆழமா இருக்கலாம். அதாவது அவள் உறுதியாக அவள் கூற முடியவில்லை. இதை விட அதிகமா இருக்கலாம். ஆனா அது கூட எல்லைன்னு என்னால சொல்ல முடியாது. ஆங்கிலத்தில் வந்து கூறுவார்கள் எட்டர்னல் என்று கூறுவார்கள். எட்டர்னல், இம்மார்டல் என்று கூறுவார்கள். முடிவில்லாத, நித்தியமான. கணிதத்தில் கூட இன்ஃபினிட்டி என்ற ஒரு சொல் உண்டு. இன்ஃபினிட்டி என்றால் முடிவிலி. எட்டர்னல், இம்மார்டல், தூய்மையான, அதாவது வரையறுக்க முடியாத, எல்லை இல்லாத, அளவில்லாத, எதுவுமே செய்ய முடியாத ஒரு அன்பை அவள் உணர்கின்றாள். அந்த உணர்விற்கு அவர் எழுத்து வடிவத்தை கொடுக்கலான்னு கொடுத்திருக்காரு. தேவகுலத்தார் வந்து எழுதியிருக்காங்க. ஆயினும் அதை வந்து பண்ண முடியல. எழுதியிருக்கேன், நிலத்தினும் பெருசுன்னு நான் நினைக்கிறேன், வானத்திலேயும் உயர்ந்தது. ஆனா வந்து அவங்க எழுத்து வடிவுக்கு கொண்டு வர முயன்று இருக்காங்க. ஆனா முழுவதும் வந்து எவ்வளவு அன்புன்னு எனக்கே தெரியல. கடைசியில அவ்வளவு எல்லை இல்லாத, ஒரு வரையறை இல்லாத, எந்த விதத்திலும் அளந்து பார்க்க முடியாத ஒரு அன்பை என் தலைவன் மீது நான் கொண்டிருக்கின்றேன் என்று தன்னுடைய உணர்வை நுட்பமாக வெளிப்படுத்த முயன்று சொற்களை அவர் தேடியுள்ளார் என்றுதான் கூற வேண்டும். மிக அருமையான ஒரு பாடல். நான் முகநூலில் வந்து ஒரு வரி படித்தேன். அது நினைவுக்கு வந்தது. அதை கூறலாம் என்று எண்ணுகிறேன். அளவுக்கு மீறினால்தான் என்ன? என் ஒட்டுமொத்த அன்பையும் உனக்கே கொடுத்து விடுகின்றேன். இது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இதை படித்துவிட்டு நாம் வந்து கூறுவோம், அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுப்பா. பழமொழியே சொல்லியிருக்காங்க. எல்லாமே அளவோடு தான் இருக்கணும் என்றெல்லாம் நாம் கூறுவோம். ஆனால் என்ன அப்படின்னா, அளவுக்கு மீறினால்தான் என்ன? இப்ப என்ன அளவு? இதெல்லாம் அளவெல்லாம் ஒண்ணும் கிடையாது அன்புக்கு. ஒட்டுமொத்த அன்பையும் உனக்கு தான் போ என்று கூறும்போது, அங்கே வந்து அன்பிற்கு வந்து அளவில்லை என்பது வந்து மிக அற்புதமான இந்த வரிகளில் வந்து ஒரு ஆழமான ஒரு நுட்பமான உணர்வு இருந்தது. அந்த தலைவியின் உணர்வோடு எனக்கு வந்து ஒப்பிட்டு பார்க்க தோன்றியது. எனவேதான் இதை நான் உங்களுக்கு கூற எண்ணினேன். அளவுக்கு மீறினால்தான் என்ன? இந்த அளவு, வரையறை இதெல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது. ஒட்டு மொத்தமா எல்லாமே உனக்கு தான். வேற யாருக்கும் கிடையாது. அப்படின்னு சொல்லி தன்னுடைய விரும்பியவருக்கு வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் போது அந்த உணர்வு வந்து அப்படியே பொங்கி பரவுவதை காண முடிகிறது. நிறைவாக ஒரே ஒரு பாடலை பார்த்து நிறைவு செய்யலாம். நற்றிணை 1வது பாடல் கபிலர். இதுவும் வந்து மிக அருமையான பாடல். தோழி வந்து கூறுகின்றாள், தலைவன் வந்துருவானா? அவன் சொன்ன மாதிரி வந்து திருமணம் பண்ணிக்குவானா? எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கே என்றெல்லாம் அவள் கேட்கின்றாள். அதற்கு வந்து தலைவி வந்து கூறுகின்றாள், நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. ஆனா நான் விரும்பக்கூடிய தலைவர் அப்படி கிடையாது. நின்ற சொல்லர் நீடு தோறும் இனியர். அவர் சொன்னா சொன்னபடி நடப்பாரு. திரும்பி வரதுக்கு லேட் ஆகுது அப்படின்னாலும் அவர் நிச்சயம் வருவாரு. இனிமையானவர், தேன் போல இனிமையானவர். என் தோழை இன்று வந்து எங்களுடைய கல்லூரியில வந்து ஒரு நிகழ்வு நடந்தது. வாரம் வாரம் ஒரு தமிழ் இலக்கிய நிகழ்வு நடைபெறும். அதில் வந்து அந்த ஒரு நாவலை பற்றி ஒரு உரை நிகழ்ந்தது. அதில் தேன்களின் சிறப்பை பத்தி சொல்லியிருந்தாங்க. தேன்களின் சிறப்பு. தேன்னா நமக்கு தெரிந்தது என்ன? நம்ம வந்து கடையில டாபர் ஹனி இதெல்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு தேன் வாங்கிட்டு வருவோம். நமக்கு தெரிந்த தேன் இதுதான். ஆனா வந்து எண்ணற்ற தேன் வகைகள்ல தேன் கூட்டுல வந்து தேன் இருக்கும், தேன் அடை இருக்கும், அந்த தேன் கட்டி இருக்கும். இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா அந்த தேனில் வந்து பல வகைகள் உண்டு என்பதை வந்து அந்த நாவல் கூறியது. என்ன அப்படின்னா, தேன் வந்து ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பூக்கள் வந்து சிறப்பா வந்து மலரும். எந்த பூக்கள் எந்த இடத்துல இருக்கோ அதை சுற்றி வந்து ஒரு தேன் கூடு உருவாகும். அந்த தேன் கூடு அந்த மலரின் சுவையை கொண்டிருக்கும். இப்ப வந்து வேப்ப மரங்கள் நிறைய இருக்கு.
வேப்ப மரங்கள் இருக்கு. அங்க ஒரு தேன்கூடு இருக்கு அப்படின்னா, அந்த வேப்பம்பூவிலிருந்து தான் அந்த தேனீக்கள் வந்து தேனை எடுக்கும். அந்த தேன் வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை உடையதாக இருக்கும். அதுபோல எண்ணற்ற மலர்கள் ஒவ்வொரு மலர்களும் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தேன் கட்டிகளுக்கு ஒவ்வொரு சுவை உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு நாகசம்மங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர்கள். அந்த மலர்ல இருக்கக்கூடிய தேனுக்கு அவ்வளோ ஒரு சுவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மலர்கள் இருக்கக்கூடிய அந்த தேன் கட்டியை எடுத்தா, நாவில் ஒரு துளி பட்டாலும் அப்படியே அது கரையாமல் அந்த இனிமையை முழுவதும் பரவிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி மிக அருமையாக கூறியிருந்தார்கள். எனக்கு என்ன நினைவுக்கு வருகிறது என்றால், மிகவும் இனிமையானவர்ன்னு கூறுகின்றார். எதுவுமே சொல்ல முடியல. இனிப்பா இருக்கும் தேனு, அதனால இனிமையானவர் அப்படிலாம் இல்ல. அவள் உணர்ந்து கூறுகின்றாள். திரும்பி வர லேட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. இருப்பினும் அவர் இனிமையானவர். அதுக்காக என்னால வந்து உன்ன மாரி அவர் மேல கோவப்பட முடியாது. அவர் ரொம்ப இனிமையானவர் அப்படின்னு சொல்றா. அவர் வந்து ரொம்ப இனிமையை உணர்ந்தனால அந்த சொற்களை அவள் பயன்படுத்தியுள்ளார். சொன்னபடி செயலாற்றுபவர். திரும்பி வர கால தாமதம் ஆனாலும் இனிமையானவர். நினைத்தாலே நெஞ்சத்திற்கு இனிமை தரக்கூடியவர் என்னுடைய காதலர். என்னை விட்டு பிரிந்து போனா அவர் ஒரு நாளும் நினைக்க மாட்டார். தேன் போல உயர்ந்த பண்பினர். ஒருத்தவங்க யார் எப்படி என்பதை தீர்மானிப்பது அவர்களது பண்பு தான். அவர்களது உயர்ந்த பண்பை வைத்து தான் அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை தீர்மானிக்கும். ஒருவரது தோற்றத்தை பற்றி நாம் அளவிட முடியாது. அவர்கள் எப்படி இருக்காங்க, வெளித்தோற்றத்தை வைத்து நாம மனிதரை அளவிட முடியாது. ஒருவரை பற்றி தீர்மானிப்பது அவரது உயர்ந்த பண்பு தான். அப்ப அந்த உயர்ந்த பண்பு அவர்ட்ட இருக்கு. நான் விரும்பக்கூடிய அந்த காதலன்ட்ட உயர்ந்த தேன் போல உயர்ந்தவர், உயர்ந்த பண்பினை உடையவர். உயர்ந்தவரது நட்பு உயர்ந்ததா தான் இருக்கும். நீ இப்படியெல்லாம் நீ சொல்லாத. என்னுடைய காதலரை பத்தி நீ இப்படியெல்லாம் பேசாத. உயர்ந்தவரது நட்பு உயர்ந்ததா தான் இருக்கும். நீர் இல்லாமல் உலகம் இயங்காது. அவர் இல்லாம நிச்சயமா என்னால வாழ முடியாது. அவர் நிச்சயம் வந்து வருவாரு. அவர் வந்து நிச்சயம் வந்து இப்படி பண்ண மாட்டாரு. நிச்சயம் வருவாரு. அவருக்கு வந்து இந்த மாரி வந்து ஏமாத்திட்டு போகலாம் தெரியாது. அதாவது ஒரு உயர்ந்த நம்பிக்கை. நெறைய பாடல்கள்ல வந்து ஒரு ஐயங்கள் இருக்கக்கூடிய நெறைய பாடல்கள் எல்லாம் வந்து நம்ம பார்த்திருக்கோம். வருவீங்களா? இல்லையா? கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? இல்லையா? நெறைய இடங்கள்ல வந்து ஐயம் தரக்கூடிய இடங்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். இருப்பினும் வந்து இந்த இடங்கள்ல எல்லாமே வந்து தன்னுடைய ஆழமான நம்பிக்கையும், அன்பு என்பது வந்து எப்படிப்பட்டது என்றால் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை, ஒரு ஐயத்திற்கு இடமில்லாத ஒரு நம்பிக்கை. இதுதான் வந்து ஒரு தூய அன்பிற்கு இலக்கணமாக திகழ்ந்து வருகிறது. சங்க காலம் முதல் சங்க காலம் தொட்டு இன்று வரை என்ன அப்படின்னா ஒரு ஐயம் இல்லாத ஒரு தூய சந்தேகமே இருக்கக்கூடாது. நிச்சயம் அவங்க ஒருவேளை வருவாரா? வராம போயிட்டாருன்னா, ஏமாத்திட்டாருன்னா, இப்படி எல்லாம் எண்ணும்போது ஒரு ஐயம் வரும்போது அங்கே ஏதோ ஒரு இது இருக்கும். ஐயமில்லாத ஒரு தூய்மையான அன்பை உணரும் இடங்கள் வந்து மிக அற்புதமான தருணங்களாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான பாடலை வந்து பார்க்கும்போது அப்படியே வந்து நம்மையும் வந்து அன்பு பட்ட ஒரு நிலை இது சொல்லுது விடுவது எல்லாம் வந்து இது நல்லா இருக்கு. தேனை பற்றி நாம் வந்து பார்த்தோம். தேன் வந்து ரொம்ப இனிமையானது என்று. ஆனால் வந்து நெறைய வந்து இனிமையான பல இனிப்பு பொருட்களை வைத்துவிட்டு இதை எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு எது எடுப்பது, எதை எடுக்காமல் விடுவது என்ற ஒரு தடுமாற்றம் உண்டாகும். அது போல ஒரு சுவை அதிகமா இருக்கு. இந்த பாடல் நல்லா இருக்கா? இல்ல அடுத்த பாடலுக்கு போலாம்னா அது சுவையா இருக்கும். அது என்னன்னா மக்களது வாழ்வியலை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் உணர்வு நிலையை வெளிப்படுத்துகிறது. சங்ககால மக்கள் எவ்வாறு வாழ்ந்திருக்காங்க? அவங்களது உணர்வு எவ்வாறு இருந்தது? உணர்வுகளை காட்டிலும் அந்த உணர்வு எவ்வாறு இருந்தது அப்படின்னா, உங்களுடைய உயர்ந்த பண்பை வெளிப்படுத்துகிறது. யாருமே வந்துட்டு நம்முடைய தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரத்தை வந்து ஏன் போற்றுகிறார்கள் என்றால், அவர்களது உயர்ந்த பண்பு. எந்த இடத்திலயுமே வந்து ஒரு சிறு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து நம்முடைய பண்பாடு வந்து உயர்ந்து நிற்கிறது. அத்தகைய பண்புகளை எடுத்துக்காட்டும் கால கண்ணாடியாக தான் சங்க இலக்கியங்கள் இருக்கின்றன. அவர்களது உணர்வு வந்து உணரும்போது நம்மையும் வந்து அப்படியே வந்து அழைத்துச் செல்கின்றது. சங்க இலக்கியங்களை படிக்கும்போது சங்க காலத்தோடு நம்மையும் வந்து அப்படியே கரம் பிடித்து நம்மை அந்த பாடல்கள் அவர்களது காலத்திற்கே அழைத்துச் செல்கின்றன. அவர்களது அன்பை நுட்பமாக உணர்வதற்கு நம்மால் முடியவில்லை. ஏன்னா அளவற்றதாக அது இருக்கின்றது. இவ்வளவுதான் அளவுன்னு சொல்லி அவங்களாலேயே சொல்ல முடியல. எனவே நாம் வந்து அப்படியே வந்து நாம் ஆச்சரியப்படக்கூடிய
அப்படியே உணர்வுபூர்வமாக நம்மை மாற்றக்கூடிய எண்ணற்ற பாடல்களை வந்து சங்க இலக்கியங்கள் கொண்டிருக்கின்ற அது அகமாயினும் சரி, புறமாயினும் சரி, எண்ணற்ற வந்து உணர்வு வெளிப்படும் இடங்கள் இருக்கு. அவற்றில் ஒரு சில துளிகளை மட்டுமே நான் கூறினேன். இன்னும் எண்ணற்றவை இருக்கின்றன. அடுத்து ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதனை பற்றி விரிவாக நாம் பேசலாம். ஆ இந்த வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி தந்த பொழில் இலக்கிய அமைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். துர்கா அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவ்வளவு நேரமும் என்னுடைய இந்த உரையை கேட்ட அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு உரை என்பேன். காரணம், அதாவது அகப்புற உணர்வுகள், அதிலும் சங்க இலக்கிய பாடல்கள் சொல்லும் பொழுது குறிப்பாக மேலோட்டமாக ஒரு சில எல்லாருக்கும் தெரிஞ்ச அகநானூரில் இருக்கிற சில பாடல்களையோ, கலித்தொகை, குறுந்தொகையில் வரக்கூடிய காதல் வயப்படக்கூடிய பாடல்களையோ அதை மட்டும் கூறிட்டு போயிடுவாங்களான்னு நினச்சேன். ஆனால் தொடக்கம் முதலே பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஔவையார் பாடல் எடுத்து சொன்னாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது திருமணம், அதாவது வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 8 தொகையில் இருக்கக்கூடிய பாடல்களே சிலர் இப்போ கூறிட்டு போயிடுவாங்க, மேற்கோள் காட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் 10 பாட்டிலையும் அகப்பொருள் இலக்கியங்கள், அகப்பொருள் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறத ரொம்ப சிறப்பாக அவங்க வந்து சிறுபான ஆற்றுப்படையில் எப்படி வந்து நத்தத்தனார் வந்து நல்லியக்கோடனை வந்து எப்படி பொன் போல போற்றினார் என்பதையும் குறிப்பிட்டு அந்த வரிகளை தேர்ந்தெடுத்து சிறப்பான விளக்கம் கொடுத்தாங்க. மேற்கொண்டு திருமுருக ஆற்றுப்படையில் எப்படி நக்கீரர் வந்து அவர் வந்து சும்மா ஏதோ கேட்டால் கொடுத்தா போதும் இறைவன் அப்படின்றதுக்கு பதிலாக அவரையே காட்சி கொடுக்க வைக்கிற இந்த காட்சியாகட்டும், மற்றபடி எப்படி வந்து இறைவன் முழுமையாக காண்பதற்கான அனைத்து கூறுகளையும் நம் அந்த பாடல் வரிகளே நம்ம அவங்கள வந்து திசை திருப்ப முடியும் என்பதையும் ரொம்ப ஆழமாக குறிப்பிட்டு நமக்கு வந்து பாடல்களை குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது 8 தொகையிலேருந்து குறிப்பாக நற்றிலேருந்து சில பாடல்களையும் ரொம்ப அழகாக நமக்கு தெளிவாக பாடினார்கள். அதாவது ஒரு பாடல்களை எடுத்துக்காட்டி அதனுடைய அகப்பொருள் உணர்வுகள் எப்படிலாம் இருக்கணும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா கடைசி பாடலில் குறிப்பிட்டிருந்தாங்க பாருங்க, எப்படி இனிதுன்னு எப்படி வந்து ஒரு அகத்துக்குடைய அந்த உணர்வுகள் வந்து எங்கெல்லாம் தேனெல்லாம் தேடி வந்து ஒரு தேனடையில் சேர்க்குதோ அந்த தேன் எப்படி கெட்டு போகாதோ, எப்போ பூவாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு துளி அந்த தேனை கூட சேகரித்து நாள் அதாவது எத்தனை வருடங்கள் இருந்தாலும் தேன் கெடாதது போல் சேகரித்து வச்சிருக்கிற அந்த பாடல்களைப் போலவே நமக்கு கிடைத்த, அதாவது வாழ்வில் இலக்கிய பொழிலுக்கு கிடைத்த பேராசிரியர்கள் ஒருத்தரும் சங்க இலக்கியத்தில் நாம் தேடி படிக்க முடியாத சில முக்கிய கூறுகளை அவ்வப்போது தேனீக்கள் போல தேடி பிடித்து கொண்டு வந்து இந்த பொழில் என்ற அமைப்புக்கு தேனடை போல் அவர்கள் சேர்த்து வைக்கின்றார்கள் என்பது பெருமைக்குரியது. எப்படி மாணவர்களை ஊக்குவிக்கும்போது, அதாவது மன்னர்களை போற்றி பரிசு பெற்றார்களோ அந்த காலத்தில் புலவர்கள் தம்முடைய திறமையால் புலவர்கள் அவங்களுடைய பாடல்கள் மூலமாக மன்னர்களை போற்றினார்கள். ஆனால் வாழ்வில் இலக்கிய பொழில் தொடக்கம் முதலே இந்த பரிசு கொடுப்பதையும் சான்றிதழ் கொடுப்பதையும் தவிர்த்து வருகின்றோம். இருந்தும் சில சூழ்நிலை காரணமாக இங்கு பெரிய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யும்போது மாணவர்களுடைய ஆர்வத்தை தூண்டிவிடவும், பரிசுகள் கொடுக்கும்பொழுது அவருடைய ஆர்வத்தை தூண்டிவிடவும், பெற்றோருடைய பங்களிப்பை தூண்டும் விதமாகவும் சில நேரங்களில் போட்டி வைப்போம். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த தமிழ் மொழி விழாவை ஒட்டி மட்டும் போட்டிகள் நடத்தி வருவோம். ஆனால் அதற்கு இடையில் ஒரு சில போட்டிகளை நடத்துவோம். எப்படி என்றால் 50வது மாதாந்திர நிகழ்ச்சியில் இணையம் வழியாக ஒரு போட்டியை நடத்தி, அதாவது புலனக்குழு வழியாகவே போட்டி நடத்தி சில மாணவர்களுக்கு பரிசுகள் கொடுத்திருந்தோம். அதேபோல் இந்த மாதம் 80வது மாதம் என்பதால் ஒரு சிறிய அறிவிப்பை நாம் கொடுத்திருந்தோம். என்னவென்றால், முதலில் பங்கெடுக்கும் 5 மாணவர்கள், அது உரையாக இருக்கலாம் அல்லது கதையாக இருக்கலாம், முதலில் பங்கெடுப்போம் 5 மாணவர்கள். தொடர்ந்து அந்த சங்ககால காட்சிகளை ஓவியமாக்குதல். எப்படி வந்து சிலருக்கு வந்து பேச வராது, கவிதை வடிக்க தெரியும், கவிதை வடிக்க தெரியாது, உரையாற்ற தெரியாது, இப்படி பல இருக்கும்போது அவர்களுக்கு என்ன திறமை இருக்கிறதோ சங்ககால காட்சியை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஓரளவாவது அவர்கள் ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக அதில் 5 பரிசு கொடுப்பதாக நாம் அறிவிப்பு கொடுத்திருந்தோம். ஆனால் இன்று பல மாணவர்கள் வரவில்லை என்றாலும் 2 மாணவர்கள் தங்களுடைய படைப்புகளை ஒருவர் வந்து கதையாகவும் ஒருவர் தமிழின் பெருமையும் அழகாகவும் தம்முடைய பேச்சு திறமையால் நம்மை அதாவது பெருமைப்பட நம்மளை உணர வச்சிருக்கின்றார். அவருக்கு நாம் கூறியது போலவே இந்த 10 வெள்ளிக்கான பரிசினை கொடுக்க முன் வருகின்றோம். முதலில் குழந்தை ஆராதனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
இரண்டாவதாக நமக்கு அந்த தமிழின் பெருமையாக எடுத்துக்குரிய மாணவர் அமர் ஆயிரா அவர்களுக்கு இந்த 10 வெள்ளிக்கான பரிசை நேரடியாக சிறப்பு பரிசாக கொடுப்பதற்கு சிறியம் அவருக்கு சேர வேண்டிய கேடத்தையும் சேர்ந்து கொடுப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றது வாழ்வில் இலக்கிய பொழில். ஓகே, இது அவர்களுக்கு தமிழை நமக்கு செவி உணர அழகாக கொடுத்தமைக்கு ஊக்கப்பரிசாக கொடுப்பதோடு தொடர்ந்து அவர்கள் நம்மோடு பயணிக்க வேண்டும் என்பதிலும் அவர்களை பெற்றோர்கள் இதற்கு முன்னெடுத்து வருவார்கள் என்பதை குறிப்பிட்டும் இதை ஊக்கப்பரிசாக கொடுக்கின்றோம். மேலும் நமது நிகழ்ச்சியில் ஒரு அங்கமாக எப்பொழுதும் இந்த கருத்து கேட்பு அங்கம் இருக்கும். அதாவது அது அரங்கில் இருப்பவர்களாக இருக்கட்டும் அல்லது இணையம் வழி இணைந்த தமிழ் அன்பர்கள், தமிழ் பற்றார்கள், தமிழ் சான்றோர்கள் என யாவரும் இதற்கு கருத்து கூறலாம். 1 நிமிடம் அல்லது 2 நிமிடத்தில் தங்களுடைய கருத்துக்களை மேலோட்டமாக கொடுக்க முன்வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். முதலில் இணையத்தில் இணைந்திருப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். இணையத்தில் ஜூம் வழியாக இணைந்திருக்கும் நண்பர்கள், தமிழ் பற்றாளர்கள், தமிழ் சான்றோர்கள் தங்களுடைய கருத்துக்களை வழங்க முன்வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். யார் முதல்ல வரீங்க? இது இந்த நிகழ்ச்சி பற்றி கேட்கலாம், அல்லது இன்றைய சிறப்புரையில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், அல்லது பொழிலின் தன்மைகளை கேட்கலாம். உங்களுக்கு எப்படிப்பட்ட ஐயமாக இருந்தாலும் இந்த கருத்துரைப்பு அங்கத்தில் கேட்கலாம். முன்வாருங்கள். இணைய வழியாக இருப்பவர்களுக்கு முனைவர் மூப்பா அவர்கள் இருக்கின்றார்கள், டாக்டர் கி துர்காதேவி அவர்கள், திருமாறன் அவர்கள், இல்லை ரேவதி அம்மா கூட சொல்லலாம். அவங்களுக்கு ஏதாவது கேட்கறதுக்கோ இல்லை பொழில் பற்றி தெரிந்து கொள்ள ஏதாவது ஆர்வம் இருந்தால் இந்த கருத்து கேட்பரங்கத்தில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். மிக அருமையாக, மிகச் சிறப்பாக சங்க இலக்கிய பாடல்களை தமிழ் செம்மொழியாக ஏற்கப்படுவதற்கு பெரிதும் காரணமாக இருந்த கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாடல்களை இளைஞர் சமுதாயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஐயா திரு எல்ல கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த வாழ்வியல் இலக்கிய பொழில் என்கிற அமைப்பை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்மை போன்ற வயது முதிர்ந்தவர்களுக்கு சென்று செல்வதை விட வருங்கால தலைமுறைக்கு சென்று சேர வேண்டும் என்கிற அவருடைய உண்மையான, இன்றைக்கு 2 மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்றால் எதிர்காலத்திலே 80 மாணவர்கள், 100 மாணவர்கள், 1000 மாணவர்கள் என்று இந்த அமைப்பிற்கு வரக்கூடும். நிச்சயமாக வருவார்கள் என்கிற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. அந்த வகையிலே நம்முடைய சங்க பாடல்களை எடுத்துக்கொண்டு அதனை சிறப்பாக மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது உரையாற்றிய பெருமைக்குரிய அம்மா, நம்முடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியை முனைவர் ரேவதி போன்றவர்களை கொண்டு சங்க இலக்கியத்திலே இருக்கிற நுட்பமான செய்திகளையும் இந்த சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அக்கறையோடு தன்னை மிகச் சிறப்பாக இந்த வாழ்வியல் இலக்கிய பொழில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீண்ட நெடுங்காலமாகவே நான் நன்கு அறிவேன். நான் உண்மையிலேயே சங்க கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் இந்த சங்க பாடல்களை பற்றி பல அரங்குகளிலே சங்க தமிழா தங்க சிமிழா என்கிற தலைப்பிலே பேசியிருக்கிறேன். நான் கல்லூரியிலே, புலவர் கல்லூரியிலே படிக்கின்ற காலத்திலே கூட, திருவையாறு அரசர் கல்லூரியிலே படிக்கின்ற காலத்திலே கூட நான் மற்ற பாடல்கள் என்னை ஈர்த்ததை விட இந்த சங்க பாடல்கள் என்னை மிகவும் கவர்ந்தது என்பது உண்மையிலேயே எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக உங்களிடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அன்று அரசர் கல்லூரியிலே தமிழை படிக்கின்ற பொழுது பல சங்க பாடல்களை மனப்பாடமாக செய்திருந்தேன். கிட்டத்தட்ட புறநானூற்றிலே கூட ஒரு 70 பாடல்கள் மனப்பாடமாக வைத்திருந்தேன். காலப்போக்கிலே
நான் முதலிலே கல்லூரிக்கு செல்லாமல் பள்ளிக்கு சென்ற காரணத்தினாலே பின்னால் தான் அந்த கல்லூரி வாய்ப்பு கிடைத்தது என்றாலும் கூட அந்த பாடல்கள் இப்பொழுது ஓரளவு எனக்கு மீண்டும் நினைவூட்டுகிற பொழுது மிகச் சிறப்பாக என் மனத்திற்கு இதமாக இருக்கிறது. இங்கே பெருமைக்குரிய அம்மா முனைவர் ரேவதி அவர்கள் மிக அழகாக திருமுருகாற்றுப்படை எடுத்துக்கொண்டார்கள். அதை போல சங்க பாடல்களிலே நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தென்று நீரினும் ஆறளவின்றே என்கிற பாடல் எடுத்துக்கொண்டு மிகச் சிறப்பாக இது பலராலும் அறியப்பட்டிருந்த பாடலாக இருந்தாலும் கூட ஒரு தலைவி தன்னுடைய தலைவன் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார், ஒரு தலைவி தன்னுடைய தலைவன் மீது எந்த அளவிற்கு நட்பு கொண்டிருக்கிறார் என்பதற்கு மிகச்சிறந்த பாடலாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த அருமையான பாடலை எடுத்து காட்டினார்கள். அதை விடவும் நீடு தோன்றினியர் நின்ற சொல்ல நீடு தோன்றினியர் என்கிற பாடலை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற நுட்பத்தை மிக அழகாக எடுத்துக்கொண்டு நமக்கு காட்டினார்கள். ஐயா திரு எல்ல கிருஷ்ணன் அவர்கள் சொன்னதை போல 8 தொகை நூல்களிலே மட்டும் பாடல்களை எடுத்துக்கொள்ளாமல் 10 பாட்டு நூல்களிலும் பாடல்களை எடுத்துக்கொண்டு மிக அருமையாக அதை நமக்கு பரிமாறி இருக்கிறார்கள் என்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலேயே இந்த ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிக்கும் ஆள் கூட தேக்கு விற்பார் என்று சொல்லுவார்கள். அதை போல இன்றைய இளைய தலைமுறையினரை நாம் மிகச் சிறப்பாக ஊக்குவித்து நம்முடைய மொழியை காக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். அந்த மொழியை காக்கின்ற அந்த செயற்பாடுகளை நான் சிங்கப்பூருக்கு 2 முறை வந்திருந்த போது உண்மையிலேயே நான் பார்த்து மகிழ்ந்தேன். இந்த முறை வந்திருந்த பொழுது கூட என் அருமைக்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு நண்பர் திரு எல்ல கிருஷ்ணமூர்த்தி அவர்களை 2 நிகழ்ச்சிகளிலே சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 3வது நிகழ்ச்சியிலே அவர் ஒரு அழைப்பு கொடுத்தார் என்றாலும் கூட அன்று நான் தமிழ்நாட்டிற்கு திரும்பிவிட்ட காரணத்தினாலே அதற்கு பங்கேற்க வாய்ப்பில்லை. இன்று என்னை பொறுத்தவரை உண்மையிலேயே சிங்கப்பூர் வருகிற பொழுதெல்லாம், அதுவும் இந்த மாதம் அந்த தமிழ் மொழி மாதத்திலே வந்த காரணத்தினாலே சிங்கப்பூர் மக்கள் எந்த அளவிற்கு மிகச் சிறப்பாக தமிழை கொண்டு செல்ல நினைக்கிறீர்கள் என்று நினைக்கிற பொழுது, அதுவும் சிறப்பாக சொல்ல போனால் அதை இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற உறுதியோடும் வேகத்தோடும் மிகச் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் பல்வேறு பயிற்சி பட்டறைகளை எப்படி பேச வேண்டும், எப்படி எழுத வேண்டும், எப்படி கவிதை எழுத வேண்டும் என்கிற பட்டறைகளை எல்லாம் மிகச் சிறப்பாக நீங்கள் நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே மிகச் சிறப்பாக எதிர்காலத்திலே இங்கு மட்டுமல்ல இந்த உலகம் முழுவதும் தமிழ் மிகச் சிறப்பாக வளரும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. ஏன் தமிழை காக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், ஒரு மொழி அழிகின்ற பொழுது அதனுடைய பண்பாடு அழிந்துவிடும். ஆனால் நம்முடைய பண்பாடு, அம்மா அவர்கள் சொன்னார்களே, முனைவர் ரேவதி அவர்கள் சொன்னார்களே, நம்முடைய பண்பாடு என்பது உயர்ந்த பண்பாடு, உன்னதமான பண்பாடு. அத்தகைய உயரிய பண்பாட்டை, உன்னதமான பண்பாட்டை கட்டி காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அப்படி கட்டி காக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தமிழில் உள்ள சிறந்த சிந்தனைகளை, சிறந்த இலக்கியங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் என்பதனாலே அதை மிகச் சிறப்பாக முனைவர் அம்மா ரேவதி போன்றவர்கள், அன்பு சகோதரி துர்காதேவி போன்றவர்கள், இன்னும் இங்கே இருக்கிற பல நண்பர்களும், அதை போல நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக தொண்டு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அத்தகைய தொண்டினை செய்கிற உன்னை பாராட்டி மகிழ்வதோடு நிச்சயமாக எதிர்கால சமுதாயத்திலே என்றென்றும் நிலைத்து, வருங்கால சமுதாயத்திலே என்றென்றும் நிலைத்து, இந்த உலகம் முழுவதும் தமிழ் மிகச் சிறப்பாக வளர்ந்து தன்னை நிலைப்படுத்தி இந்த உலகத்தையே ஆளக்கூடிய நிலையிலே மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதிலே நிச்சயமாக நமக்கு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை ஊட்டக்கூடிய வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய பெருமைக்குரிய வாழ்வியல் இலக்கிய பொழியினுடைய நிறுவனர் பெருமைக்குரிய ஐயா திரு எல்ல கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மகிழ்ந்து பாராட்டி வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். சிறப்பாக ஒரு உரையை தந்த அம்மா பெருமைக்குரிய முனைவர் ரேவதி அவர்களையும் வணங்கி வாழ்த்தி போற்றி மகிழ்கிறேன். மிக சிறப்பாக தமிழகத்திலே இதை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு உடன்பிறப்பு, அன்பு சகோதரி அம்மா திருமதி துர்காதேவி அவர்களையும் வணங்கி போற்றி மகிழ்கிறேன் என்று சொல்லி எனக்கு அருமையாக இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கு எனக்கு நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ஐயா, நான் ஒரு நிமிடம் பேசலாமாங்க ஐயா? பேசுங்கம்மா. மிக்க நன்றி ஐயா.
துர்கா தேவி அம்மா வந்து என்னிடம் ஒரு 20 நிமிடம் நீங்கள் பேச வேண்டும், ஒரு தமிழ் நிகழ்வு என்று அழைத்தார்கள். ஓ சரி, ஒரு தமிழ் நிகழ்வில் பேசலாம் என்று நான் வந்தேன். ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு, இப்படி ஒரு சிங்கப்பூரில் இப்படி ஒரு அமைப்பு உள்ளது என்பதை இன்றுதான் வந்து நான் அறிந்தேன். இது வந்து பெரு வியப்பை தருகின்றது. எனக்கு வந்து ஒரு மிக்க மகிழ்ச்சியையும், மன நிறைவையும் தருகின்றது. இப்படி வந்து ஒரு நான் வந்து ஒரு சில வேளைகளில் எண்ணி இருக்கின்றேன். தமிழ் வந்து மிக தொன்மையானது. அதை ஆமா வந்து எப்போதுமே இளமை தமிழ், கன்னித் தமிழ் இன்றளவும் வந்து அதனுடைய சிறப்பு. இன்று வந்து யாரும் வந்து தமிழை வந்து பெரிதாக எண்ணுவதே கிடையாது. ஆங்கில மோகம் தான் அதிகமா உள்ளது. கல்லூரியிலும் சரி, ஆமா பள்ளிகளிலும் சரி ஆங்கில மோகம் தான் உள்ளது. தமிழை வந்துட்டு அவர்கள் பெரிதாக எண்ணுவதே கிடையாது. தமிழ் எனக்கு வராது என்று பெருமையாக கூறக்கூடிய நிலை தான் இன்று உள்ளது. என்னுடைய ஆமா வகுப்பிலயும் சரி, என்னுடைய இளைய தலைமுறையும் இந்த மாதிரி வந்து ஒரு தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் நான் அரிதாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போது எனக்கு ஒரு ஐயம் வந்து எனக்கு ஏற்படும். தொன்மை தமிழாக இருக்கிறதே, கன்னி தமிழாக இருக்கிறதே, தமிழ் தன்னைத்தானே வளர்த்துக் கொள்கிறதே. எனக்கு வந்து ஒரு சிறு ஐயம் தோன்றும். தன்னைத்தானே வளர்த்துக் கொள்கிறதா? தமிழ் இன்றளவும் எப்படி தன்னைத்தானே வளர்த்துக் கொள்கிறது என்றெல்லாம் அப்போதுக்கப்போது எனக்கு ஒரு ஐயம் ஏற்படும். இப்போதுதான் வந்து அந்த ஐயம் வந்து எனக்கு தீர்ந்தது. இந்த மாதிரி நெறைய ஆர்வலர்கள் தமிழை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக தொண்டு ஆற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து நான் என் கண்களில் வந்து படவில்லை. இப்படி இருப்பதால் தான் அது வந்து இன்று வரை சிறப்போடும், தொன்மையோடும் கன்னித் தமிழாக இருக்கிறது என்பதை இன்று இந்த நிகழ்வின் வாயிலாக நான் உணர்ந்து கொண்டேன். நான் ஒரு கல்லூரியில் ஆ பணிபுரிகின்றேன். மாணவர்களுக்கு பாடம் எடுக்கின்றேன். அதற்கு அப்பாற்பட்டு தமிழ் வந்து எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஒரு வந்து தொழிலாக செய்வதைக் காட்டிலும் வந்து தமிழை வந்து என்னுடைய ஒரு தமிழ் காதலாகவே காதலித்துக் கொண்டு வருகின்றேன். வெரி குட், அது வாழ்த்துக்கள். வந்து தொழில் என்பது அப்பாற்பட்டது. கல்லூரி பணி என்பது ஒரு பணி. அதற்கு அப்பாற்பட்டு இலக்கியத்தை வந்து அதன் சுவையை உணர்ந்து என்னுடைய வாழ்வோடு கலந்த ஒன்றாகவே நான் எண்ணி வருகின்றேன். எனக்கு வேறு எந்த இதுவும் தெரியாது. எங்கு எப்படி இருக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதன் சுவையை சுவைத்துவிட்டே வந்து ஒரு சிற்றெரும்பு வந்து தேனில் மூழ்கி இருப்பது போலவே இதில் மூழ்கியே கிடந்தேன். எதுவுமே வெளி உலகம் எனக்கு தெரியாது. இன்று இதை பார்க்கும்போது இப்படி போன்றோர்னால் தான் வந்து தமிழ் வந்து சிறப்பாக வளர்ந்து வருகிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி, மன நிறைவு. இத்தகைய ஒரு வாய்ப்பினை எனக்கு தந்த இந்த அமைப்பிற்கு வந்து நான் மிக நன்றி கூறுகின்றேன். மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன்யா. நன்றிங்க. இல்ல உண்மையிலுமே சிங்கப்பூர்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக அந்த தமிழ் தொண்டு இங்க நடைபெற்று இருக்கு. அரசு அதற்கு சிங்கப்பூர் அரசு மிகப்பெரிய உதவியை செய்து கொண்டிருக்கிறது. அதனால எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அந்த அளவுக்கு பல்வேறு இயக்கங்கள் அங்கே மிகச்சிறப்பாக செயல்படுவதை பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே நீங்கள் சொன்னீங்கல்ல, தமிழை வந்து அந்த உணர்வோடு கலந்து இருக்கும்போது அதை சுவைக்க முடியும். நான் எனக்கு இந்த தமிழக அரசு நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க. அப்ப தொலைக்காட்சியில ஒரு பேட்டி கேட்டப்ப நான் சொன்னேன், தமிழ் பாடம் நடத்துவதை பத்தி சொல்லுங்கன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், மற்ற பாடம் நடத்துவதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ் பாடம் நடத்துவதற்காக நான் அரசிடமிருந்து பெறுகிற ஊதியம் கரும்பு தின்ன கூட்டின்னு. ஏன்னா பாடம் நடத்துகிற பொழுதே நம்ம கரும்பை திங்கிறோம் இல்லையா? அதனால உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க உணர்வோடு ஐயா, இப்ப நீங்க கூறியதை நான் ஒரு நிகழ்வை கூற விரும்புகிறேன் ஐயா. எங்களுடைய சொல்லுங்கம்மா. கல்லூரியில வந்துட்டு ஒரு நிகழ்வு வாரம் ஒரு இலக்கிய மன்றம் நிகழும். அதில் இலக்கியத்தை பற்றி மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். கட்டாயமாக. ஏன்னா பாடப்பகுதியில அவ்வளவா இலக்கியங்கள் எல்லாம் இப்ப இல்ல. ஒரு அடிப்படை தமிழாக மாறிவிட்டது. எனவே கட்டாயமாக இதை வந்து அவர்கள் நடத்தச் சொன்னார்கள். எனவே அந்த ஒரு வரவேற்புரையில் என்னுடைய கல்லூரி இயக்குனர், முதல்வர் எல்லோரும் அமர்ந்திருக்கின்ற அந்த ஒரு வரவேற்புரையில் நான் நீங்கள் கூறிய அந்த சொற்களை அப்படியே வந்து நான் கூறினேன். இது வந்து கோஇன்சிடென்ட்டா என்ன என்று எனக்கு தெரியவில்லை. கரும்பு தின்ன கூலி தந்தால் எவ்வாறு இருக்குமோ அத்தகைய உணர்வை எனக்கு ஏற்படுத்தி தந்த இயக்குனர் அவர்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன் என்று கூறினேன். ஏனென்றால் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பையும் குடுத்து, எனக்கு ஊதியத்தையும் குடுத்து நீங்க வந்து இந்த மாதிரி செய்ய சொல்றீங்க என்று நான் இந்த சொற்களை வரிமாறாமல் அப்படியே கூறினேன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி எனக்கு. ரொம்ப மகிழ்ச்சிமா, உங்களை எல்லாம் சந்தித்ததுல மகிழ்ச்சிமா, வாழ்த்துக்கள்மா. அப்ப கூட சென்னையில தான் இருக்கேன். ஆமா, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். உங்களை எல்லாம் சந்தித்ததுல ரொம்ப நன்றி. பாப்போம். நன்றிங்க. ஐயா எல்லகிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி. துர்காதேவி போன்ற இன்னும் இதுல நண்பர்கள்லாம் இருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி. மிக சிறப்பு. அது மூப்பா ஐயா கூறிய கருத்து எனக்கு ஒன்று நினைவுபடுத்தியது. சில ஆண்டுகளுக்கு முன்பு நண்பர் புதுச்சேரியிலிருந்து ராமதாஸ் காந்தி அவர்கள் தேவநாயகம் சொல்லி ஒருத்தரை தஞ்சாவூரில் இருக்கிறவர் அறிமுகப்படுத்தினார். அவரோட தற்செயலாக நான் உரையாடிட்டு இருந்த பொழுது சொல்லியிருந்தார், அவர் என்ன செய்கிறாருன்னா, கிட்டத்தட்ட இந்த நீர் மேலாண்மை பற்றி அதிகமாக ஆய்வு செய்து இந்த கல்லணையில் எப்படி கட்டியிருப்பாங்க
இந்த காலத்தில் இதோட அந்த எங்கெல்லாம் நீரோட்டங்கள் பூமிக்கு அடியில் இருக்கிறனாலும் அதை ஒட்டி தான் அந்த கல்லணை மற்ற கட்டிடங்கள் எல்லாம் கட்டினாங்கன்ற ஒரு ஆய்வு ரொம்ப தொல்லியல் ஆய்வுமாக ரொம்ப ஆழமாக செஞ்சுருக்கிறார். ஸோ அவரோட பேசிட்டு இருக்கும்பொழுது இது மாதிரி செஞ்சுருக்கேன், என் வாழ்வு இலக்கிய பொழில்னு சொல்லிட்டு ஒன்று செஞ்சுருக்கிறேன்னு சொன்னோடனே அங்கேயும் பல பைத்தியங்கள் இருக்க தான் செய்யுது என்ன போல் அப்படிம்பார். அதாவது தமிழை நம்ம எங்கெல்லாம் கொண்டு போய் உயிர்ப்போடு இருக்கிறோமோ அவங்க எங்கெல்லாம் மறைந்து இருக்கின்றார்கள் என்பதை குறிப்பிடுவதற்கு ஒரு உதாரணம். ஏதோ ஒரு உணர்வு அவர்களை தூண்டி விட்டிருக்குது. சந்தர்ப்ப காரணமாக சில நேரங்களில் வெளிப்படும், சில நேரங்களில் வெளிப்படாத வகையில் அவர்கள் தமிழ் பணியை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த வகையில் மூப்பா அவர்கள் மிக தெளிவாக அவருடைய இந்த சமீபத்திய சிங்கப்பூர் பயணத்தில் தமிழ் மொழி விழா நேரத்தில் இங்கிருந்த அந்த நல்ல தருணங்களை நம்ம இருந்து கொண்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி. மேலும் வேறு யாராவது இணையத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறலாம். ஜெர்மனியிலிருந்து நண்பர் சிவலிங்கம் அவர்கள் இணைந்திருந்தார்கள், அவர் இப்பொழுது இல்லை என்று நினைக்கின்றேன். ஐயா திருமாறன் சார் இருக்கிறாங்க சிங்கப்பூரிலிருந்து. ஐயா, நீங்கள் ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை ஒரு நிமிடங்கள் வழங்க அன்போடு அழைக்கின்றோம். சரி, அவர் இப்பொழுது இணையவில்லை என்று நினைக்கின்றேன். மேலும் இப்பொழுது அரங்கில் இங்கே இந்த 2 மாணவர்கள் பரிசு பெற்றார்கள், அவருடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் யாராவது ஒருவர் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிங்கப்பூரில் நாங்கள் புதிதாக வந்தபோது எங்களுக்கு இங்கே ஒரு போட்டிகள், இப்போ மாணவர்களுக்கான இலக்கிய போட்டிகள் நடக்குது அப்படின்னு ஒரு நண்பர் மூலமாக தெரிஞ்சுது. அப்போ தான் நான் இதை முதல்ல கலந்துக்கிட்டோம். என் பையனுக்கு தமிழ் பேசுகிறதுல அவ்வளோ ஆர்வம் உண்டு. அவன்கிட்ட இருக்கிற திறமையை நான் வெளிக்கொணரணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் அவனை அப்போது சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற செய்யுளில் இருந்து பாடல்கள் பாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவன் ரொம்ப ஆர்வம் எடுத்து நான் இதில் கலந்துக்கிறேம்மா அப்படின்னு சொன்னதுனால அவனை பாட வச்சோம். அதில் அவனுக்கு பரிசு கிடைத்தது. அதன் பின் இப்படி ஒரு சந்திப்பு நடக்குது அப்படின்னோன்னா அதை தவற விடக்கூடாது அப்படிங்கிற ஆர்வம் எங்களுக்குள்ளே வந்தது. இப்பொழுதும் என் பையன் அதில் கலந்துக்கணும் அப்படிங்கும்போது அந்த ஆர்வத்தை பார்த்து என்னோடய பொண்ணும் நானும் அதில் ஏதாவது பங்கெடுப்பேன், நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கதையாவது சொல்லுதம்மா, எனக்கு கதை தான் தெரியும், நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா. ஆனால் அவளுக்கும் வாய்ப்பு கொடுத்து அவளையும் இந்த மேடை உற்சாகப்படுத்தியதற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மேலும் உங்களில் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் சந்தித்ததில் என்னோட பாக்கியமாகவே நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. அவர்களை ஒன்று குறிப்பிட்ட சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சிங்கப்பூரில் அந்த முனையில் இருக்கின்றவர்கள். சிங்கப்பூரின் தொலைதூரத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக நமக்கு பங்கெடுக்க வந்திருக்கிறார்கள் என்பது சிறப்புக்குரியது. வேறு யாரும் கருத்து தெரிவிப்பதாக இருந்தால் கருத்து தெரிவிக்கலாம், இல்லை என்றால் நிகழ்ச்சியை முறையாக நிறைவு செய்ய நெருங்குகின்றோம். முனைவர் துர்காதேவி இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களாம்மா? இல்லை, இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். வேறு யாரும் கருத்து நீங்கள் பேசலாம், எங்களுக்கு கேட்குதுங்க, அரங்கில் கேட்குது. ஓகே ஐயா, நீங்கள் கேட்க முடியுதுங்களா? கிளியராக இருக்குங்களா நாங்கள் பேசுகிறது? டிலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். சிறப்பு. சரிங்க. ஓகே, இதுகாரம் இந்த நிகழ்ச்சியில் 80வது நிகழ்ச்சி, அதாவது வாக்கியப்படியின் 80வது நிகழ்ச்சி என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்போடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். வாழ்வில் இலக்கிய பொழில் சில நண்பர்களுக்கு தெரிந்திருக்கும், இணைய வழியாக இணைந்திருந்தாலும் நேரடியாக அரங்கில் இருப்பவர்களுக்கும் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். அவ்வப்போது பல நூல்களையும் வெளியிட்டு வருகின்றது. அதாவது 2018 முதலாம் ஆண்டு மலர், 2021 50வது நிகழ்ச்சியை ஒட்டி 4வது ஆண்டு மலர் வெளியிட்டோம். அது புத்தகமாக அச்செடுத்து கொடுத்தோம். இதுபோக பொழில், அதாவது மின் இதழ், காலாண்டு இதழ் போல ஒரு குடும்பமாக
காலாண்டு இதழ்களை செய்து வருகின்றோம். மேலும் தற்போது அடுத்த கட்டமாக வாழ்வியல் இலக்கிய பள்ளியின் அடுத்த கட்டமாக மேலும் ஒரு வளர்ச்சியாக இந்தியாவிலிருந்தும் இங்கு சிங்கப்பூரிலிருந்தும் சில அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அரையாண்டு இதழ் ஒன்றை, ஆய்வு இதழ் ஒன்றை தொடங்க உள்ளோம். அதற்கான வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அது கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாகவே பல பேராசிரியர்கள் தமிழகத்திலிருந்து இப்படி சங்க இலக்கியத்தை சார்ந்த ஆய்வு இதழ் வரவில்லை என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதற்கான அடிப்படை வேலைகளை தேர்வு செய்து நம்மால் தொடர முடியுமா, தொடர்ந்து இதில் பயணிக்க முடியுமா என்பதை மேலும் மேலும் பலமுறை ஆய்வு செய்து இந்த ஆண்டு முதல் அந்த பொழில் பன்னாட்டு அரையாண்டு ஆய்விதழ் ஒன்றை நாம் தயாரிக்க உள்ளோம். அது 6 மாதங்களுக்கு ஒரு முறை குறைஞ்சபட்சம் 10 அல்லது 10 கட்டுரைகள் இதை போல சிறப்பான ஆய்வு கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து அதில் வெளியிட உள்ளோம் என்பதை குறிப்பிடுகின்றோம். மேலும் இந்த அறிவிப்பானது முகநூல் வழியாகவும் நம்மளுடைய இணைய பக்கத்திலும் குறித்திருக்கின்றோம். நண்பர்கள் பலரும், பேராசிரியர்கள் பலரும் தொடர்ந்து அதற்கு ஆதரவுகளை வழங்கி வருகின்றார்கள். அதில் ஒரு கூகுள் விண்ணப்பம் கொடுத்திருந்தோம். அதில் இதற்குள்ளாகவே கிட்டத்தட்ட 15 பேராசிரியர்கள் தங்களுடைய கட்டுரையை அனுப்புவதாக ஒப்புதல் அனுப்பியுள்ளார்கள். நம்மளுடைய வளர்ச்சி மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை, இந்த வாழ்வியல் இலக்கிய பொழிலினுடைய வளர்ச்சியில் தொடர்ந்து இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த பொழில் பன்னாட்டு அரையாண்டு ஆய்விதழ் வெளிவரும்போது நன்கு உணர்த்தும் என்பதை குறிக்கொண்டு இந்த அறிவிப்போடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன் வருகின்றோம். அதாவது வழக்கமாக நிகழ்ச்சி 6 மணிக்கு தொடங்கும் என்றால் நம்ம 5:30 மணிக்கே இங்கே நிகழ்ச்சியை நாம் எப்பொழுதும் தயாராக இருப்போம். பல மாணவர்கள் இங்கு இருப்பார்கள், பல பெற்றோர்கள் இருப்பார்கள். எனக்கு உதவி செய்ய பல பெற்றோர்களும் அவர்களுடைய உறுதுணையாக ஐடி இருக்கிற நண்பர்களும் இருப்பார்கள். ஆனால் கொரோனாவிற்கு அப்புறம் அதனுடைய தோய்வு கொஞ்சம் அப்படியே இருக்கின்றது. மீண்டும் ஒரு நாள் பல மாணவர்களும் பல பெற்றோர்களும் தொடர்ந்து இங்கே படைக்க வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இதுவரை இந்த நிகழ்ச்சியை பொறுமையாக நேரடியாக இங்கு அரங்கில் இருந்தபடியும் முகநூல் வழியாகவும் இணையம் வழியாக ஜூம் வழியாக இணைந்து கேட்டு கண்டு மகிழ்ந்த அனைவருக்கும் வாழ்வில் இலக்கிய பொழிலின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை முகமலர்ச்சியோடு பொழில் பூத்த மலரோடு பொழில் பூத்த புன்முறுவலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.